ஆல் வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி கிளாஸோடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்டிச் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன த்ரெட் வந்து எடுத்திருக்கேன்னா சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஸ்விவிங் த்ரெட்டு, அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டியூலிப்போடைய ஆரி நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 and 14. ஸோ எதுக்கு 13 and 14 சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 13 சைஸ் வந்து நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 14 சைஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து சிங்கிள் த்ரெட் வந்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் 13 சைஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து டபுள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னா நம்ம வந்து நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இது ரெண்டு தான் வந்து ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜரி த்ரெட்டோடைய இந்த எட்ஜ் இருக்குங்களே, இந்த த்ரெட்டோடைய எட்ஜில் வந்து ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரெட்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா இந்த தம் ஃபிங்கர் இருக்குங்களே, இந்த தம் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கர்லேயும் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இந்த விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு திரும்ப இந்த இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ திரும்ப பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த தம் ஃபிங்கர்லேயும் மிடில் ஃபிங்கர்லேயும் இந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டிருக்க த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரில் வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்ப நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டு கூடயே வந்து இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் லூஸாக பிடிக்காதீங்க, டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த த்ரெட்டை, ஸோ இதை வந்து இந்த நீடலோடைய டிப்பில் வந்து ஹேங் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மாட்டிடுங்க. இப்போது மேலே த்ரெட்டு எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். நீடில் ரொட்டேட் பண்ணும்போது கூட 90 டிகிரியில் தான் வச்சு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே த்ரெட்டை இப்படி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது திரும்ப பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே த்ரெட்டை எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். குத்துங்க, சுற்றுங்க, மேலே திருப்புங்க. நீடில் குத்துங்க, நூலை சுற்றுங்க, மேலே நூலை எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். த்ரெட்டை மேலே எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். த்ரெட்டை மேலே த்ரெட் எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே த்ரெட் எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ பஞ்ச் பண்ணுங்கள், நீடில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே த்ரெட் எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். த்ரெட்டை மேலே நீடில் எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணுங்கள். நீடில் பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே நீடில் எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து இது போல் ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம ஃப்ரேமு கீழே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அதை தான் நம்ம பார்த்தோம்.
இப்போ ஃப்ரேமுக்கு மேலே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்ச் பண்ணுமா, இப்போ கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஹேங் பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து நம்ம த்ரெட் எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து கீழே விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப பஞ்ச் பண்ணுவோம், கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவோம், மேலே மேலே வந்து த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுவோம். அகெயின் பஞ்ச் பண்ணுவோம், கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவோம், மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணணும். பஞ்ச் பண்ணுவோம், கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவோம், மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள் த்ரெட்டை, மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்கள், மேலே த்ரெட் எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். குத்துங்க, கீழே த்ரெட்டை வந்து சுற்றுங்க, மேலே எடுக்கும் போது நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகன் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் இதை சொல்லிகிட்டே வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் எண்ட் நாட் வந்து எப்படி வந்து போடணும், ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஷேப்லலாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடலாம், ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.